வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கேன். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணே? என் பேர் ரங்கநாதன். நான் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவில் செல்லம்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள். ரைட்டு. இப்போ இந்த அருப்புக்கோட்டை எஸ்பிகே பொருள் காட்சிக்காக வந்திருக்கிறீங்க. ஆமாண்ணே. நிறையா செட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அண்ணே, நாங்கள் வந்து வருஷம் போட்டுட்ருக்கோம். எங்களை ஏன் கூப்பிட்டாங்கன்னா, எங்களுடைய வேலைப்பாடு தெளிவாக இருக்குன்றனால தான் எங்களை வருஷம் கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் மேலும் இதில் தெளிவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து இன்னும் வருஷம் எங்களை கூப்பிடணுன்றதுக்காக நாங்கள் எங்களுடைய வேலைப்பாடு இன்னும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். எஸ்பிகே ஸ்கூலில் வந்து பொருள்காட்சி வேலைகளுக்காக நாங்கள் தனிப்பட்டு மொத்த கண்டக்ட் எடுத்து வேலை பார்த்துட்ருக்கோம். இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட கடைகள் போட்டுட்ருக்கோம். 10க்கு 10 ரூம் மாதிரி 100க்கு மேற்பட்ட கடைகள் நாங்கள் செட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாமே தகரத்தை மூலியமாக போட்டுட்ருக்கோம். சீலிங்கு சுற்றி அடப்பு ஃபுல்லாமே தகரமாக போட்டுட்ருக்கோம். இதில் ஒரு மழை பெஞ்சாலும் உள்ள சீலிங்கில் தண்ணி விழுகாத அளவுக்கு நாங்கள் வேலைப்பாடு போட்டு பார்த்துட்ருக்கோம். முட்டடிச்சு தரமான வேலைகளில் ஓடிட்டுருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வேலைகள் இங்கே பார்த்துட்ருக்கோம். 5 நாள். அது போக வேலை ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து இங்கே இருப்போம். ஏன்னா அப்போ தான் இடையில ஏதாவது ஒரு நிறைகள் குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு பார்த்துட்ருக்கோம். இதில் எங்களுக்கு வந்து இந்த அருப்புக்கோட்டையில் நாங்கள் 5-20 நாள் நாங்கள் சுற்றுறோம். இங்கே உள்ள மக்கள் எங்களுக்கு நல்ல அன்பும் ஆதரவும் கொடுக்குறாங்க. எந்த கடைக்கு போனாலும் எப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க, எங்களோட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கிறாங்க. இப்போ ஒரு காய்கறி வாங்க போனாலும் கூட அவங்க இந்தப்பா 50 ரூபா ஒரு சலுகை மாதிரி நண்பர்கள் மூலியமாக சலுகைகள் மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சிக்கன் கடைக்கோ மட்டன் கடைக்கோ நாங்கள் போனோம்னா அவங்க என்ன 1 கிலோ கேட்டோம்னா அவங்க வந்து 1/4 கிலோ சேர்த்து போட்டு விடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஆனால் எங்களுக்கு எஸ்பி ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்களா, இந்தப்பா எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கப்பா, சேர்த்து போட்டு விடுறோம்ப்பா, வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற கொடுக்குறாங்க. பரவாயில்ல. அப்போ மக்களுடைய மனசில் எஸ்பிகே ஸ்கூலில் பார்க்கக்கூடிய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்காங்கன்றது ஒரு நல்ல விதமாக பதிஞ்சிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட இங்கே வந்து திருவிழா வந்து கிட்டத்தட்ட 20 நாள் வரைக்கும் நடக்கும். 20 நாள் நடக்கும்போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 பேருக்கு மேலே அன்றாட வந்துட்டு இருக்காங்க. 20,000க்கு மேற்பட்ட பேர் தான் அன்றாட இந்த பொருட்காட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கடைகள் இருக்கு. எல்லா விதமான இப்போ நீங்கள் எல்லா வேண்டி போய் வாங்குறத காட்டிலும் இங்கே எல்லா பொருட்களும் கிடைக்கும். சாப்பிட்ற ஐட்டத்துலேருந்து ஒரு மாலுக்கு போனால் என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் இங்கே வந்து கிடைக்கும். விதவிதமான பெண்களுக்கும் சரி, ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் சரி, இளந்தாரி பையனுக்கும் சரி, அதுக்கு தகுந்தாப்புல பொழுதுபோக்குக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். அன்றாட நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். அதுபோக கடைகளில் உங்களுக்கு என்னென்ன விதவிதமான தேவைப்பட வாய்க்கு ருசியாக என்னென்ன விதவிதமான அத்தனையும் சமைச்சு இங்கே போடுறதுக்கு இருக்குது. இதில் வந்து அருப்புக்கோட்டையை சேர்ந்த மக்கள் இங்கே மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்களும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நாங்களே உதாரணத்துக்கு இங்கே வேலை முடிச்சுட்டு போனோம்னா எங்கே பார்ப்போம், அருப்புக்கோட்டை இந்த ஸ்கூலாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பேர் இந்த உடைய பொருட்காட்சி திருவிழாவும் அறிமுகமாயிருக்கு, விளம்பரமாயிருக்கு. அப்போ இதனுடைய பிரம்மாண்டம் இன்னும் மேலும் பரவணும். இப்போ இந்த முழுக்க இந்த திருவிழா நடக்கிறதுக்கு இங்கே மட்டும் இல்லை, இன்னும் தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து கலந்துக்கிறேன்னா அதான் என்னுடைய ஆசை. கலந்துக்கிட்டு இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நல்ல சந்தோஷமாக கழிச்சுட்டு போங்க. லோக்கலில் தான் வரணுன்றலாம் கிடையாது, வெளியில் இருக்கிறவங்க வரணும், மாவட்டத்திலேருந்து தெரிஞ்சவங்க வரலாம். வந்து ஒரு வாட்டி வந்து விசிட் வந்து பாருங்கள், நல்லா இருக்கும், நல்ல நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த வேலைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய MRR கம்பெனி ஊழியர்கள், என்னுடைய குடும்பத்துக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மேலும் வளரணும். என் கம்பெனி நானும் நல்லா இருக்கணும், என்னைய சார்ந்த என்னுடைய கம்பெனி, என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலையாட்களும் நல்லா இருக்கணும், என்னுடைய தொழிலை விருத்தி அடையணும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்திருக்க காரணம் வந்து இப்போ நான் இந்த அளவுக்கு இங்கே வந்து வேலை பார்த்துருக்க காரணம் யாருன்னா இங்கே உள்ள எஸ்பிகே நிர்வாகிகளும் ப்ளஸ் அழகு கிருஷ்ணா மைக் செட் ஓனர் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான்